பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சுடர் குமார சரவணன் நடிச்ச விஷயத்த சொல்லிடுறாங்க. தெரியாம தான் சுடர் சொல்லிடுறாங்க. இத கேட்டதும் பாக்கியத்துக்கு பயங்கர கோபம் வருது. எவ்வளவு தைரியம் இருந்தா மாப்பிள்ளை அவ அடிச்சிருப்பான். அவனை சும்மாவே விடக்கூடாது. அவனை உண்டிலன்னு ஆக்கியே தீரணும்னு சொல்லிட்டு, யோ வாயா போயிட்டு முதல்ல உண்டிலன்னு கேட்காம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாணிக்கம் ஒரு பக்கமும் பாக்கியம் ஒரு பக்கமும் மாறி மாறி சண்டை போடுறாங்க. உடனே சுடர் இங்க பாருங்கம்மா, அவர் பண்ண தப்புக்கு தான் அவங்க தண்டனை கொடுத்தாங்க. இவர் பாட்டுக்கு இவர் வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு எதுக்காக அப்படி பண்ணாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே மாணிக்கம் சொல்றாங்க, மயிலுவ விவாகரத்து பண்றதுக்கு முழுக்க காரணம் என்ன, உண்மையை மறைச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப அவங்க பண்றதுக்கு பேரு மட்டும் என்னவா, அதுக்கு பேரு என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்பா, நடந்து முடிஞ்சு போச்சு. அது இல்லாம குமாருக்கும் அரசிக்கும் எப்படிப்பட்ட ஒத்துமை இருந்தது, அவங்க 2 பேரும் எப்படி இருந்தாங்க, என்ன ஏது எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும் தானே. தெரிஞ்சும் அவர் அப்படி பண்ணிருக்கிறது தப்பு தானேன்னு சொல்லிட்டு மயிலு ஒரு பக்கமும் சுடர் ஒரு பக்கம் சொல்றாங்க. உடனே பாக்கியம் இல்ல, நான் கேட்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அல்ட்ராசிட்டி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதெல்லாம் எதுவும் ஒண்ணு கேட்க தேவையில்லைன்னு சொல்லி மயிலு ஸ்ட்ரீட்டா சொன்னதும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப சுடர் கிட்ட மயிலு தனியா உட்காந்து, அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் உன்னை எப்படி பாத்துக்கிறாங்க, நல்லா பாத்துக்கிறாங்களா, எப்படி என்ன ஏதுன்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அங்க இருக்கவங்க எல்லாரும் என்ன நல்லாதான் பாத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சுடர் பதில் சொல்ல, உடனே மயிலு கேக்குறாங்க, சரி அங்க இருக்கவங்க எல்லாரும் உன்னை நல்லா பாத்துக்கிறாங்க, ஆனா குமார் உன்னை எப்படி பாத்துக்கிறான்னு சொல்லி கேட்டதும் சுடர் ஒரு மாதிரி கண் கலங்கி, அக்கா அவருக்கு என்ன பிடிக்கவே இல்லையா, யாரும் பொண்ணு கொடுக்க முன்னு வராத காரணத்தினாலதான் அவரு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லிட்டாருக்கா. அரசிய இன்னுமே அவரால் மறக்க முடியலையா நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இது கேட்டதும் மயிலு திட்டுறாங்க, நான் உனக்கு பல முறை படிச்சு சொன்னேனேடி, என் பேச்ச கேட்டியா, குமார கல்யாணம் பண்ணிக்காதுன்னு சொன்னேன், என் பேச்ச கேட்டியான்னு சொல்லிட்டு சுடரை கண்டுபடி மயிலு திட்டிட்டு இருக்காங்க. இங்க பாரு, என்ன பிரச்சனை வந்தாலும் நீ அங்க சலிச்சுக்கிட்டு இருக்கணும்னு கிடையாது. நீ எதுவா இருந்தாலும் எதிர்த்து போராடு, முடியலன்னா கிளம்பி வந்துடு. அப்பா அம்மாக்காக குடும்பத்துக்காக வாழணுன்ற எந்த ஒரு அவசியமும் உனக்கு கிடையாதுன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்ததான் அரசி காட்டுறாங்க. அரசி காலேஜுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா அந்த இடத்துக்கு கார்த்திகேயன் உங்க அண்ணனுங்க நடன விஷயம் எல்லாமே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தப்பு யார் மேலன்றது எனக்கு புரிஞ்சது. நான் எல்லாமே அவசர கொடுக்கத்தனமா பண்ணதுதான் இது எல்லாத்துக்குமே காரணம். கண்டிப்பா எப்படியாவது என்னுடைய அப்பா அம்மாவை சமாதானம் படுத்தி கண்டிப்பா கூட்டிட்டு உன்னை நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மேல அரிசியை எதுவும் பேசாம சைலண்டா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. உடனே அரிசி கிட்ட குமாரு, பாத்தில்ல எனக்கு கல்யாணம் நடக்கலன்னு சொல்லி நான் எந்த அளவுக்கு அசிங்கப்பட்ட அவமானப்பட்டனும், அதே மாதிரிதான் இப்ப நீ பட்டுட்டு இருக்க. உனக்கு எந்த ஜென்மத்திலயும் கல்யாணம் நடக்காதுடி, நான் நடக்கவும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து கதிர் செந்தில் வந்ததும், என்னடா என் தங்கச்சி கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா, இதுக்கு மேல உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, இனி அவகிட்ட பிரச்சனை பண்ண உன்னை என்ன பண்ணவனே தெரியாதுன்னு சொல்லிட்டு குமாருக்கு அடின்னு அடிச்சு, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடு, உன்னை உயிரோடு விடுறதுக்கு காரணமே வேற, ஒழுங்கு இங்க இருந்து போடன்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறாங்க. குமார் அவங்க எல்லாரும் அடிச்சதை நினைச்சு பயங்கர கோபத்துல இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.